Hello students, welcome to Hiba Max Standard Max Half-Yearly Exam next இல்லையா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் சொல்லிடுறேன். அண்ட் 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாகவும் நான் சொல்லிடுறேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி புக்கு முன்னாடி வச்சுடுங்க. சரிங்களா? என் டியூஷன் பசங்களுக்கும் நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஒரு சம்மம் முடிக்கும் போதும் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு டிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா ரஃப் நோட் பின்னாடி கம்ப்ளீட்டட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுட்டு எழுதிட்டு வாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் எல்லாமே முடிச்சிட்டோமா இல்லையான்ட்டு. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அட்டென்ட் பண்ணீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு எந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துடலாம். சாப்டர் 1, 2, 3, 5 சரிங்களா? நான் பாஸ் ஆகணும், எனக்கு வந்து பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, இல்லைனா நான் வந்து ஒரு 60% எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 சாப்டர் மட்டுமாவது நல்லா தரவு பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் பேலன்ஸு 4th சாப்டர் 6th சாப்டர் மட்டும் தான் இருக்குது. இந்த 2 சாப்டரும் கஷ்டமாக நினைக்கிறவங்க இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிச்சிடணும். சரிங்களா? இது நான் சொல்கிறது வெறும் பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் 60% வரைக்கும் எடுக்கிறவங்க மட்டும்தான். 80 மேலே சென்டம் மேம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? 80லேருந்து சென்டம் மேம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 சாப்டருமே படிச்சிருக்கணும், எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பேலன்ஸ் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸை நீங்கள் ஒரு வாட்டி எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டா கூட போதும். சரிங்களா? அண்ட் ஆல்ரெடி எல்லா சாப்டரோட ஃபார்முலாஸையும் தனித்தனியாக வீடியோவாக போட்டிருப்பேன். நீங்கள் வந்து சேனலில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லெசனில் 2 மார்க் கம்மி தான். ஃபஸ்ட் லெசனில் 1.2ல் 7, 8, 9, 10 1.1 ஈஸி தான். அதுலேருந்து 2 மார்க்கு வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்னா 2-3 கொஷின் சேர்த்து தான் கேட்பாங்க. ஸோ நான் 1.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 7, 8, 9, 10 1.3ல் 1, 2, 3, 4, 5, 6 இதில் 3rd கொஷினும் 5th கொஷினும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் 1.4 வந்து 2 மார்க் இல்லை. 1.5ல் 1 and 2 தான். எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.9, 10, 12, 19, 27, 28 1.9 வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஈஸியானது தான் அது. அப்புறம் 5 மார்க் பாருங்கள். 1.4 எக்ஸசைஸில் செகண்ட் சம்லேருந்து 5th சம் வரைக்கும் 1.4 வந்து ரொம்ப முக்கியம். அதில் அந்த பிக்யூ கொடுத்துருப்பாங்க செகண்ட் சம்னு நினைக்கிறேன். அது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 1.5ல் 3லேருந்து 11 வென் டயக்ராம் சம்ஸ் கண்டிப்பாக வரும். நான் ஆல்ரெடி வென் டயக்ராம்க்குன்னு தனியாகவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது பாருங்கள். வென் டயக்ராம் சம்ஸ் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரூஃப் மாதிரி தான் வரும். அழகாக எல்ஹெச்எஸ் இந்த சைடு, ஆர்ஹெச்எஸ் இந்த சைடு டேப்ல காலம் வரைஞ்சிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்புறம் 1.6ல் வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸு, அதில் இந்த ஃபார்மர் சம், ஃபேமிலியோடது, அப்புறம் ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமினேஷனோடது, நம்ம இந்த மாதிரி வென் டயக்ராம் பெருசாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டைப்பில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். சரிங்களா? எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் பசங்களும் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் சாப்டர் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டர் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஆனால் சம்ஸ் பாருங்கள். ஒரு எக்ஸசைஸில் ஒரு சில சம்ஸ் தான் 2 மார்க் ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ் 2.1ல் 3rd கொஷினு அண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸு, 2.2ல் 3, 4, 5 2.3ல் 2 and 3 2.4 வந்து 5 மார்க். அந்த லைன் சம் ரொம்ப முக்கியம். அது 5 மார்க்கில் சொல்கிறேன். 2.5ல் வந்து 1 to 5 2.6 1 and 2 2.7 வெறும் 1 மட்டும்தான். 2.8ல் 1, 2 சயின்டிஃபிக் நொட்டேஷன், அதாவது இந்த லாஸ்ட் பார்ட் வருது பார்த்தீங்களா, ஸ்ட்ரட்ஸு, அதுக்கப்புறம் ரேஷனலைஸ் பண்ணுறது, அப்புறம் சயின்டிஃபிக் நொட்டேஷன், இதெல்லாமே ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது எப்போவுமே ரிவர்ஸ்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2.8, அப்புறம் 2.7, அப்புறம் 2.6 அந்த மாதிரி கொண்டு போங்க. ஈஸியாக இருக்காத ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் தேவையோ அதை எடுத்து செய்யுங்க. எக்ஸாம்பிள் சம்ஸும் அதே மாதிரி இருக்கிறதா. அண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேலே இந்த மாதிரி ஆஸ்டிக் போட்டிருக்கேன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து 5 மார்க்கு 2.3ல் ஃபர்ஸ்ட் கொஷின், அதில் ஒரு கொஷின் தான் இருக்குது. அந்த டயக்ராம் நம்ம வரைகிறது 2.3ல் அந்த டயக்ராம் வரைகிறது. சரிங்களா? காம்பஸ் அது எல்லாமே
நல்ல காம்பஸ் நல்ல ப்ரொட்ராக்டராக வச்சுக்கோங்க. மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, அங்கே போய் பாரோ பண்ண விட மாட்டாங்க சரிங்களா. 2.4 அந்த லைன், நமக்கு இந்த மாதிரி லைன் வரைகிறது ஈஸியான சம், கேர்ஃபுல்லாக செய்யுங்க. 2.6 தேர்டு சம்மு ஃபோர்த்து சம்மு, அந்த ஃபோர்த்து சம் ரொம்ப முக்கியம். அப்புறம் 2.7ல் 2லேருந்து 5 வரைக்கும், 2.8ல் 3, 4, 5. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.20 ரிப்பீட்டடு, 2.13 ரிப்பீட்டடு, இதெல்லாமே முடிச்சிடுங்க சரிங்களா. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் சம்ஸ் நீங்கள் முடிச்சிடலாம். பேலன்ஸ் வெறும் 25% தான் இருக்கும். அதுவும் நீங்கள் சும்மா கோத்ரூ பண்ணாலே போதும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சாப்டர் 3 2 மார்க்ஸ். சாப்டர் 3 வந்து நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அல்ஜிப்ரா சரிங்களா. ஸோ அல்ஜிப்ராவில் நம்ம மெயினாக ப்ளஸ் மைனஸில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். அதை மட்டும் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் பெரிய நம்பரோட சைன்னா ஆன்சரில் வரணும். -5 + 3னா -2 தான் வரணும். நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் -5 × +3னா -15 தான் வரணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரணும். 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரணும். இது சைன் கன்வர்ஷன் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது சரிங்களா. எல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுங்க. 3.1ல் 2லேருந்து 8, 3.2ல் வந்து 1, 2, 4, 5, 3.3 ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் 1லேருந்து 5 வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். 3.4க்கு முதல்ல ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருங்க. a+b² a+b³ எனக்கு எல்லா ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3.5ல் 1, 2, 3, 3.6 1, 3.7 1, 3.9 எல்லா சம்ஸும் ஜிசிடி அது போன வாட்டி மிட்டம் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க சரிங்களா. 3.11 12 எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கொஷின் தான் ஈஸியாக இருக்கும், அது மட்டும் சரிங்களா. 3.14ல் 1 and 2 ரொம்பவே முக்கியம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் இதே மாதிரி இருக்கிற சம்ஸ் தான் இருக்கும். அடுத்து 5 மார்க். 5 மார்க் பார்த்தீங்கன்னா 3.6 2 and 3, 3.7ல் 5ம் 6ம், 3.8ல் எல்லாமே பார்த்துருக்கணும். சிந்தட்டிக் டிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. 3.11ல் செகண்ட் ஒன், 12ல் 2 and 3, 13ல் 2 and 3, 14 வந்து 3, 4, 5, 6 வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் 3.29 to 31, 3.33, 37, 39, 3.33லேருந்து 37 இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட். இது நடுவில் 34, 35, 36 3 சம்முமே இம்பார்ட்டண்ட். 39 இம்பார்ட்டண்ட். அப்புறம் 40, 49, 51, 56, 57 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா. அடுத்து ஃபோர்த்து சாப்டர் வந்து சென்டம் எய்ம் பண்ணுறீங்க, 80+ எய்ம் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 4th சாப்டருக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கவனமாக பார்த்தீங்கன்னா 10th ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் 4.1 1, 2, 3, 4.2ல் ஃபஸ்ட்டு சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க 1, 2, 3, 4, 4.3லேயும் 1, 2, 3, 4, 4.4ல் ஃபர்ஸ்ட் கொஷின். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆஸ்டிக் போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின். எக்ஸசைஸ் 4.1ல் 4 and 5 5th கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் பேஜ் நம்பர் 153ல் வந்து தியரம் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு தியரம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தரேன். 4.2 5, 6, 8, 10, 4.3 5, 6, 7, 4.4 3, 5, 9 அண்ட் எக்ஸாம்பிள் 2 இருந்தால் 4.5 4.10 சரிங்களா. ஸோ ரொம்ப கம்மி தான் பாருங்கள் சம்ஸ். 4th சாப்டரில் சம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டிங்கனாலே போதும். 5th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, அப்புறம் இந்த செக்ஷன் ஃபார்முலா இருக்கும், சென்ட்ராய்டு, இவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். 5.1 1, 2, 5.2ல் ஃபஸ்ட் சம்மு, 5.3ல் 1, 2, 3, 5, 5.4 1, 2, 3, 5.5ல் 1, 2. ஸோ முதல்ல ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா, அப்புறம் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் கேட்குறாங்களா, சென்ட்ராய்டுக்கும் அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எம் என்ன என் என்னன்னு கேட்பாங்க. இவ்வளோதான். இந்த கான்செப்டை சுற்றி தான் உங்களுக்கு எல்லாமே வரும் சரிங்களா. ஸோ ஃபார்முலாவும் கொலினியர்னா என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். அடுத்து 5 மார்க். 5 மார்க்கு 5.1ல் 3 and 4, 5.2ல் 7லேருந்து 12 ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அப்புறம் 2 to 6, ஏன்னா 2 to 6 பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். ஐசோலஸ் ட்ரையாங்கலான்னு கேட்பாங்க, கொலினியராக கேட்பாங்க. அதெல்லாம் செய்கிறதுக்கு கால்குலேஷனில் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 7 to 12 முக்கியம். அதை முடிச்சுட்டு 2 to 6 பண்ணுங்கள்.
5.3 6 7 8, 5.4 7 5 4 5 6 7 and example 5.10 18 and 19. ஸ்டடி பிளான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ சாப்டர் 6 trigonometry. ஸோ டிக்னாமெண்ட்ரியில் அந்த டேப்லோ காலம் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அது எப்படி ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டேப்லோ காலம் பார்க்கலன்னா 6.2 6.4லாம் செய்யவே முடியாது. ஏன்னா அதில் tan 30 sin 30னா என்னன்னு கேட்பாங்க. அது தெரியலன்னா நம்ம சம்ஸே சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால கவனமாக அந்த டேப்லோ காலம் ஃபர்ஸ்ட் பார்த்துடுங்க. அப்புறம் அந்த 6 ரேஷியோஸ் என்னென்ன? சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், கொசெக்கன்னா adjacent பை ஹைப்போட்டனஸ், அப்புறம் tan thetaனா ஆப்போசிட் பை adjacent. இதெல்லாம் முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம படிச்சிடலாம். 6.1ல 1 2 3, 6.2ல 1, 2, 6.4ல 1 and 2, 6.2 எக்ஸாம்பிள் வந்து 6.2 6.3 6.5ல தேர்ட் கொஸ்டின் மட்டும். அடுத்தது 5 மார்க்கர். 5 மார்க் வந்து 4லேருந்து 10. இது வந்து நமக்கு cos theta is equal to 2/3 கொடுத்துட்டு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. 6.2ல 3,4 ஃபோர்த்து சம் முக்கியம். 6.3 எல்லாமே முக்கியம் தான். சரிங்களா? அது ஈஸியாக தான் இருக்கும் அந்த கன்வர்ஷனை. ஸோ அதை ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். 6.4ல 4 5 6, அப்புறம் எக்ஸாம்பிள் 6.4 6.10 6.16. இவ்வளோ தான் எக்ஸாம்பிள் சம்ஸ். சரிங்களா? ஸோ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முதல்ல முடிச்சிடுங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சம்ஸையும் நம்ம ஒரு வாட்டி பார்க்கணும். சரிங்களா? சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எல்லாமே பாருங்கள். எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதுங்க. சரிங்களா? நீங்கள் 9th சென்டம் எடுத்துட்டிங்கன்னா 10th வந்து உங்களுக்கு அந்த எய்ம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். 10th நம்ம வந்து ஈஸியாக சென்டம் எய்ம் பண்ணலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. டவுட் இருந்தால் சேனலில் பாருங்கள். எல்லா சம்ஸுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் கிராஃப் ஜியாமெட்ரி சொல்லவே இல்லை. கிராஃப் ஜியாமெட்ரியில் வந்து எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணணும். அதில் இம்பார்ட்டன்ட் கேட்கவே கூடாது. சரிங்களா? ஆல்வேஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th வந்தாலும் அதே தான் நான் சொல்லுவேன். கிராஃபும் ஜியாமெட்ரியும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கேட்கக்கூடாது. எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நிறைய மார்க்கு ஸோ மிஸ் ஆகிடக்கூடாது. அண்ட் புக் பேக் ஒன் வேர்ட்ஸுமே நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். எல்லா லெசனோடதும் நீங்கள் வந்து தரோ பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.